வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார் இல்லையா, நாம் பிறக்கும்போது எதையுமே கொண்டு வருவதில்லை, போகும்போது எதையுமே கொண்டு போகிறதில்ல, ஒன்லி வினைப்பதிவுகள் மட்டுமே நம்ம கூட வரப்போகுது. அதனால் நாம் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நல்ல வினைப்பதிவுகளே. நம்ம உடல் சுமக்கும் அளவுக்கு மீறி ட்ரெஸ் போட முடியாது, உணவு ஜெரிக்கிற அளவுக்கு மீறி உணவு சாப்பிட முடியாது. நாம் உட்காரும் பொழுது 1 அடி இடம், படுக்கும் பொழுது 6 அடி இடம், அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நாம் சொத்து இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சேர்த்து கொண்டே இருப்பதை விட நல்ல வினைகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருக்கலாம். பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கான மிக சிறந்த வழி தவமும் அறமும் மட்டுமேன்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் இல்லையா. அதை விளக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு சுஃபி ஞானி இருக்கார். அவர் வீட்டுக்கு ஒரு டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாரு. அந்த டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, அந்த சுஃபி ஞானி வீட்டில் எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பாய் மட்டும் இருக்குது, ஒரு கெரசின் லைட் இருக்குது. அந்த டூரிஸ்ட் ஆச்சரியமாக கேட்குறாரு, சார் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையே, நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கூட இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் ஃபர்னிச்சர்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, ஐயா உங்களோட ஃபர்னிச்சர் எங்கே அப்படின்னு. அதுக்கு வந்தவர் சொல்கிறாரு, நான் ஜஸ்ட்டு விசிட்டர் தானே, அதனால் எங்கிட்ட ஃபர்னிச்சர்லாம் நான் கொண்டு வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ஞானி சொல்கிறாரு, உங்களை மாதிரியே நானும் விசிட்டர் தான் அப்படின்னு. சுவாமிஜி அவர்கள் சொல்கிறது மாதிரியே இந்த உலகத்துக்கு எல்லாருமே விசிட் பண்ணியிருக்கோம். போகும்பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது. அதுக்காக பொருளே தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக பொருள் தேவை, வாழறதுக்கு கண்டிப்பாக பொருள் தேவைன்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேவையில்லாததையெல்லாம் தேவைக்கு அதிகமாக சேர்த்து கொண்டே போகும் பொழுது வாழ்க்கையில் சிக்கல்களே மிகும், துன்பமே மிகும். தேவையானதை மட்டும் சேர்த்து கொண்டு நல்ல வினைப்பதிவுகளை அறச்செயல்கள் மூலமாக சேர்த்து கொண்டே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நன்மையே தரும், நம்ம குழந்தைகளும் நல்லபடியாக வாழ்வாங்க. அதை விட்டுட்டு சொத்துன்னு நம்ம நிறைய சேர்த்து வச்சாலும் கூட தீமைகளையே செய்து வரும் பொழுது அந்த தீய வினைப்பதிவுகள் மூலமாக நம்முடைய பாரம்பரியத்தினரும் தீமைகளையே அனுபவிப்பார்கள், துன்பங்களையே அனுபவிப்பார்கள். சொத்து உரிய நேரத்தில் காப்பாற்றாது. அதே நேரத்தில் நல்ல அறச்செயல்கள் புரிந்து நல்லபடியாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அறச்செயல்கள் உரிய நேரத்தில் நல்ல மனிதர்கள், பிற மனிதர்கள் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் ஹெல்ப்பாக சேர்ந்து நம்ம குழந்தைகள் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அனுபவிப்பார்கள். ஆகவே தவம் அறம் இரண்டையும் மேற்கொண்டு வாழக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் நல்ல வினைப்பதிவுகளை சேர்த்து கொள்வது மட்டுமே நம்முடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.